அல்பாதி அடிப்பதியகர்கொன்னு சொல்லுவோம். நெல்பாதி கோயில் உள்ள போன ஒன்னு கொல்லுவோம். அம்பேத்கர் பெரியார்னு ஆட்சி குடிக்க சொல்லுவோம். ஆட்சிக்கு வந்தா உங்கள பூரம் தள்ளுவோம். தேர்தல் முடிஞ்சு போனா மக்களை கண்டிக்க வேணா. தேர்தல் முடிஞ்சு போனா மக்களை சந்திக்க வேணா. ஆட்சி சரியில்லைன்னே கேட்டா நெட்டில இறங்கி தோட்டா. கோயில் குளம் போகிறதும் போகாததும் மக்களோட உரிமை. ஒவ்வொரு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது அரசோட கடமை. அதை கொடுக்காத அரசுக்கு என்னடா பெருமை. தலைய வெறிச்சு ஆடுது மக்களோட வறுமை. ஆட்சியில உட்கார வச்சோம், அதிகாரம் கொடுப்பு வச்சோம். ஏதும் இல்லை இங்க மிச்சம். விற்பனையில் சாதனையே படிக்கிறாங்க. கள்ளமதி இருப்புக்கு 10 லட்சம் கொடுக்கிறாங்க. சாராயம் குடிச்சு இறந்து போன சலுகைகள் நிறைய இருக்கு. சாக்கடையில் இருந்து போனா அந்த செய்தி மட்டும்தான் இருக்கு. நீட்ட ஒழுக்குறோன்னு சொன்ன கட்சிக்கு ஓட்டு போட்டு தரமாக வச்சுக்கிட்டோம். எங்களுக்கு நாங்க வேக்கு தூய்மை வளர்ச்சி செய்தவர் அவருக்கு அடுத்து வந்தவர் யாரு? அவர் பேர கூறு மல்யுத்த மனிதனே. அகற்றும் முறையும் ஓயவில்லை. ஊழல் செய்யும் அரசு அதிகாரி மீது வழக்குகள் பாயவில்லை. கொள்ளையடிக்கும் அமைச்சர் கொள்கைய பத்தி பேசுறாரு. இங்க போனாலும் கேக்குறீங்க லஞ்சம் லஞ்சம். மக்களின் நிலையோ ஏற்கனவே பஞ்சம் பஞ்சம். அமைச்சர்களை கேட்கிறாங்க நீ எஸ்சியான்னு. தீராத பிரச்சனையா தீர்த்து வைக்க வந்தோன்னு திரும்பி கூட பார்க்காம சொகுசு காரில் ஏறி போகிற நீ அமைச்சரா? நீ எல்லாம் கேள்வி கேட்டு ஆயிருச்சு தீட்டு தீட்டு. தேர்தலில் ஓட்டத்து போடுற வாங்கி கூட்டோம் 2 நோட்டு. ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்திலும் பங்கு வேணும். இனிமேலும் ஓப்பி அடித்த எப்படிடா உனக்கு தோணும்?